அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களையும் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் ஆ.ப.ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி இன்றும் தெரிந்து கொள்வோம். வசதியான வாழ்க்கையை தரும் எந்த வாய்ப்புக்கும் வழியில்லாத போதும், அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லாத போதும், வாழ்க்கையில் இவ்வளவு நிறைவை, பாதுகாப்பு உணர்வை எப்படி அவர்களால் அனுபவிக்க முடிந்தது? அவர்களுக்குள்ளே இருந்தே அதற்கான ஆதார சக்தி கிடைத்தது என்று நம்புகிறேன். மேலே நான் குறிப்பிட்ட வெளிப்புற பகட்டுக்களை விட தங்களின் உள்முக அறிகுறிகளைத்தான் அவர்கள் பெரிதும் நம்பியிருந்தார்கள் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றியே சொல்லி வருகிறார். தங்கள் கூட வேலை பார்த்த நண்பர்கள் அனைவரையும் உங்களை திசை திருப்பி விடவும் முடக்கி விடுவதற்காகவும் வெளி நிர்பந்தங்களின் ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதில் சிக்கிக்கொள்ளாமல் நிறைய முடிவுகளை உங்களால் தீர்மானிக்க முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், உங்களுடைய சமுதாயம் மேம்பாடு அடையும். உள்முக வழிகாட்டுகளை செயல்படுத்தும் வலிமையானவர்கள் தேசத்திற்கு தலைவராக கிடைப்பார்கள். இதனால் ஒட்டுமொத்த தேசமும் உயர்வடையும். சுய சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னை அறிந்து கொள்ளும் திறனும் நிறைந்த மக்களை கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச விரோத அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது என்று அப்துல் கலாம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அவருடைய அனுபவங்களை அற்புதமாக பதிவு செய்துள்ளார். உங்களின் உள் ஆதாரங்களை, குறிப்பாக கற்பனை வளத்தை பயன்படுத்தி கொண்டு அதையே வாழ்க்கையின் முதலீடாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுங்கள். அந்த ஆசை உங்களுக்கு வெற்றியை தரும். தனிப்பட்ட நிலையில் உங்களுக்குள் ஒரு லட்சியத்திற்காக உறுதி எடுத்து கொள்ளும் போதுதான் நீங்கள் ஒரு மனிதராக மாறுகிறீர்கள். ஆகா, என்ன அனுபவம், என்ன தத்துவம்! மறக்க முடியாத மாமனிதருங்க அப்துல் கலாம் அவர்கள். நீங்கள், நான், இந்த பூமியில் உள்ள நாம் அனைவருமே இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய நம்பிக்கையும். அதை அப்படியே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விவரிக்கிறார்கள். நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நம்மை ஆட்டி படைக்கிறான். நல்லவனாகவும் சரி, கெட்டவனாகவும் சரி ஆட்டி படைக்கிறான். இதை நான் சொல்கிறேன், அவர் சொல்லவில்லை. அவரும் சொல்லியிருக்கிறார், அதை நானும் சொல்கிறேன். மனச்சாட்சிக்கு பணிந்து வாழ்வதற்காக, அதாவது நீங்கள், நான், இந்த பூமியில் உள்ள நாம் அனைவருமே இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கும் அனைத்து ஆக்கத்திறன் வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு மனச்சாட்சிக்கு பணிந்து அமைதியாக வாழ்வதற்காக அவன் நம்மை பயன்படுத்தியிருக்கிறான். நமது வாய்ப்புகளை தேர்வு செய்வதிலும் நமது தலைவிதியை உருவாக்கி கொள்வதிலும் தான் நாம் வேறுபடுகிறோம். வாழ்க்கை ஒரு சிக்கலான ஆட்டம். ஒரு மனிதனாக வாழ்வதற்கான உங்களுடைய பிறப்புரிமையை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே உங்களால் அதில் வெற்றி பெற முடியும். இந்த உரிமையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். எந்த விஷயத்தையுமே இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று மற்றவர்கள் நிர்பந்தத்தை புறக்கணிக்கும் மன உறுதி தேவை. தனது வீட்டு சமையலறையில் உணவு சாப்பிடுவதை பார்ப்பதற்காக என்னை அழைத்து சென்ற சிவசுப்பிரமணிய ஐயரை என்னவென்று சொல்வீர்கள்? அவர் ஆசிரியர். அவரை படிக்கும்போது அவரை சாப்பிட அழைத்திருக்கிறார் வீட்டுக்குள்ளே. என்னவென்று சொல்வீர்கள் என்று அவரை உற்சாகப்படுத்தி காட்டுகிறார். நான் பொறியியல் கல்லூரியில் சேருவதற்காக தனது தங்க வளையல்களையும் சங்கிலியையும் அடமானம் வைத்து எனது சகோதரி ஜொஹோரா, அவர் சகோதரியை பற்றி இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார். அந்த சகோதரி தான் அவருக்கு அந்த நகைகளையெல்லாம் அடகு வைத்து கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவரை உற்சாகப்படுத்தியது அவர் சகோதரி. மறக்க முடியாத சகோதரி. இப்படித்தான் சகோதரிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய சகோதரி.
மாணவர் குழு புகைப்படம் எடுத்து கொண்டபோது என்னை தன்னுடன் முன்வரிசையில் உட்காரச் சொல்லி வற்புறுத்திய பேராசிரியர் ஸ்பாண்டர் மோட்டார் கிராக் போன்ற இடத்தில் கோவர் கிராஃப்ட் விமானம் ஒன்றை உருவாக்கியது, சுதாகரின் துணிச்சல், டாக்டர் பிரம்ம பிரகாஷின் பக்கபலம், நாராயணன் நிர்வாகத் திறமை, ஆர் வெங்கட்ராமனின் தொலைநோக்கு, அருணாச்சலத்தின் செயல் வேகம், இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? இந்த ஒவ்வொரு சம்பவமும் சக்தி படைத்த உள்ளார்ந்த வலிமைக்கும் முனைப்புக்கும் உதாரணங்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு பித்தோகோரஸ் சொல்லியிருந்ததும் இதுதான். பித்தோகோரஸ் தேரே, எல்லாவற்றையும் விட உங்களையே வந்தனை செய்து கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், நான் ஒரு தத்துவ மேதை அல்ல, தொழில்நுட்பம் அறிந்த ஒரு மனிதன் மட்டுமே. ராக்கெட் அறிவியல் நுட்பங்களை கற்றுக்கொள்வதிலே எனது வாழ்க்கை முழுவதையும் கழித்திருப்பவன் நான். இருந்தாலும் வெவ்வேறு அமைப்புகளில் ஏகப்பட்ட துறையை சார்ந்தவர்களுடன் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு துறையில் ஈடுபடும் போது எப்படிப்பட்ட குழப்பச் சூழலில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவன் நான். இதுவரை நான் விவரித்துள்ள விஷயங்களை பின்னோக்கி பார்த்தால் நான் தொலைவில் நின்று எனது கண்ணோட்டத்தில் சித்தரிப்பது போல தோன்றுகிறது. நான் உள்வாங்கிக் கொண்ட விஷயங்கள் மற்றும் எனது சுய முடிவுகளின் அடிப்படையில் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனது சகாக்கள், என்னுடன் இணைந்து பணியாற்றவர்கள், தலைவர்கள், நான் பங்கேற்றிருந்த நாடகத்தின் நிஜமான நாயகர்கள், சிக்கலான ராக்கெட் அறிவியல், தொழில்நுட்ப நிர்வாகத்தின் முக்கிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வரைபடத்தில் குறியிட்டு காட்டுவது போல சித்தரித்துள்ளேன் என்று நினைக்கிறேன். சந்தோஷங்கள், துயரங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாமே அந்தந்த சந்தர்ப்பம், நேரம், இடத்திற்கு ஏற்ப குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாறுபட்டிருந்தாலும் என் வாழ்க்கையை நான் வெகு தூரம் விலகி நின்று பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியாக தோன்றுகிறது. அவற்றையெல்லாம் பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார்கள். தன்னுடைய அனுபவங்களை மறக்க முடியுமா? மறக்க முடியாத மாமனிதன் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். நன்றி. நாளை மீண்டும் அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். தயவு செய்து நீங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படிங்கள். அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள். எனக்கு திருக்குறள் தான் அடிப்படை. நான் கிமு கிபி என்று பிரிப்பார்கள்ல, பணியில் இருக்கும்போது ஒரு பரமசிவம், பணியேற்றி அதற்கு பின்னாடி பணியிலிருந்து ஓய்வு பெற்று அதற்கு பின் திருக்குறளை படித்தவுடன் ஒரு பரமசிவம். இதுதான் என்னுடைய தத்துவம். நன்றி, வணக்கம்.